எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய தகவல்கள் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் செய்து பார்த்தோம், நல்ல பலன்கள் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யக்கூடிய அத்தனை பதிவுகளிலுமே ரொம்ப எளிமையானபடி, அதே நேரத்தில் உடனடி பலன்களை கொடுக்கக்கூடியதான ரகசிய ஆன்மீக தகவல்களை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தவறாமல் தினமும் பாருங்கள். பல அரிய தகவல்கள் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்பியதை உங்களுடைய கையில் கொண்டு வர வைக்கும் ஏஞ்சல் நம்பர் ரகசியம். இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முன்கூட்டி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, எண் ஜோதிடம் அப்படின்ட்டு அது பேர். அதில் இருக்கிறவங்க, அதில் இன்ட்ரெஸ்டாக அதிகமாக அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி தெரியும். நார்மலான பீப்புள்ஸ்க்கு தெரிய அதிகமாக வாய்ப்பு இல்லை. இந்த நாம் பார்க்குறோம் இல்லையா, கட்டங்களை வச்சு பார்க்கக்கூடியதை வான்வெளி ஜோதிடம்னு சொல்லுவோம். அதாவது வான்மண்டலத்தில் இருக்கிற நவகிரகங்களை வச்சு, பூமியை மையமாக வச்சு, அதை சுற்றி மற்ற கிரகங்களை சுழல வச்சு 7 கிரகங்களை சுழல வைப்பாங்க. ராகு கேதுகள் நிழல் கிரகம், உருவம் கிடையாது. சூரியன் சென்டர் பாயிண்ட்டு, இது எல்லாமே பூமி சென்டர் பாயிண்ட்டு. பூமியை சுற்றி சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி ஆகிய கிரகங்கள் சுற்றும். ராகு கேதுகள் நிழல் கிரகமாக சொல்கிறோம். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், சூரியனை சுற்றி தாங்க எல்லாமே வருது, அதையே ஜோதிடத்தில் மட்டும் பூமியை மையமாக வச்சு நாம் மற்ற கிரகங்கள் அதை வச்சு சொல்கிறோன்னா, நாம் பூமியில் தானே வாழ்கிறோம். ஸோ நமக்கு ஜோதிடம் பார்க்கும்போது நமக்கு தலைமையில் இருக்கிற கோள்களினுடைய இயக்கங்கள், அசைவுகள், இதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத தானே கணிக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வான்வெளி ஜோதிடம்னு அதுக்கு பேர். அடுத்தது கையை வச்சு சொல்கிற ஜோதிடத்தை கை ரேகை ஜோதிடம்னு பேர். அதாவது நம்மளுடைய கை ரேகைகள் எப்படி ஓடுது, ஆயுள் ரேகை, குடும்ப ரேகை, தனரேகை அப்படின்ட்டு நிறைய ரேகைகள் இருக்குது. அதில் ஆராய்ச்சிகள் செய்கிறவங்களுக்கு இந்த ரேகைகளை பற்றி தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மகாலட்சுமி ஒவ்வொருவரின் உள்ளங்கையில் குடிகொண்டிருக்கிறாள் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பாருங்கள் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஒவ்வொருவரின் உள்ளங்கையில் தான் தாய் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இது இந்த கைரேக ஜோதிடம். நாடி பிடிச்சு ஜோதிடம் சொல்லுவாங்க, நாடி ஜோதிடம் அப்படின்ட்டு அதுக்கு பேர். நாடி ஜோதிடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாடி வச்சு சொல்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை வச்சு ஜோதிடம் சொல்லலாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு பொதுவானது, அதனுடைய பிரிவுகள் தான் இத்தனை. சகுனத்தை வச்சு ஜோதிடம் சொல்லலாம், குறி சொல்கிறாங்க இல்லையா, அதை வச்சு ஜோதிடம் சொல்லலாம். வஸ்துக்கள், இந்த எப்படி சொல்கிறதுனா பூவாக்கு கேட்குறது, அதே மாதிரி இந்த சோழிகளை வச்சு, அது பேர் பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஜோதிட வழிமுறைகள் இருக்குது. எல்லாமே எஃபெக்ட் ஆனது, எல்லாமே சரியான ஆட்கள் கிட்ட போய் நாம் பார்த்தோன்னா அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக உண்டு. நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஜோதிடம் பொய்யல்ல, ஜோதிடம் பார்ப்பவர்களில் சிலர் பொய்யர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா தப்பாக ஜோதிடம் சொல்லிவிட்டு பொய்யான தகவல்களை சொல்லிவிட்டு அது பலிதமாகலைன்னு ஒன்றே நாம் என்ன நினைக்கிறோம், ஜோசியமே பொய் அப்படின்னு நினைக்கிறோம். ஜோதிடம் பொய் அல்ல, அது ஒரு கணித முறை. இன்றைக்கி தான் ஏவுகணையெல்லாம் தயார்படுத்தி மேலே விட்டு பார்த்து கோள்கள் இருக்குது, இந்தந்த நிலையில் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இத்தனை நாளைக்கு ஒரு தாட்டி அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, கிரகணம் வருது அப்படின்னு நம்ம இன்றைக்கி எல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் தெரியுமா, 1000 வருடத்துக்கு அப்புறம் வரப்போகிற கிரகண நேரத்தை கூட நம்மளோட முன்னோர்கள் எப்பயோ கணிச்சு வச்சுட்டாங்க. பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி? அப்பயே நவகிரகங்களை வச்சு கும்பிட்டுட்டு தானே இருந்தோம் ஆச்சுங்களா. அதாவது 7 கோள்கள் தான், யுரோனஸ், அதே மாதிரி நெப்டியூன், ப்ளூட்டோ, இதெல்லாம் நாம் எடுத்துக்கிறதில்ல. மற்ற முக்கிய கிரகமாக 7 கிரகங்களை சொல்கிறோம். அதோட 2 நிழல் கிரகம், 9 கிரகங்கள். நவகிரக டெம்பிள் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்றா இருந்தது, எவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ஸோ நம் மக்கள் அப்பயே கணிச்சிருக்கிறாங்க நவகிரகம்னா என்ன, நவகிரகங்களை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறத கணித முறையில் கணிச்சிருக்கிறாங்க. வருங்காலத்தை மாற்ற முடியாது. இப்போது நமக்கு ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னா அதை மாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. பட் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான முன்னேற்பாடுகளை நம்மளால் செய்து கொள்ள முடியும். சரிங்களா? அதை சொல்கிறதுக்கான கலை தான் அந்த ஜோதிட கலை. ஆனால் ஜோதிடம் ஒருபோதும் பொய் அல்ல என்பதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லி வலியுறுத்துகிறேன். ஏன்னா இன்றைக்கி மக்களிடத்தில் கொஞ்சம் ஜோதிடம் மேலே நம்பிக்கை இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னாலும் ஜோதிடம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரியானவரிடத்தில் ஜோதிடம் பாருங்கள். சும்மா நானும் பார்க்குறேன், எதை பாருங்கள், எங்கள் ஊரில் ஒருத்தர் பார்க்குறாரு, கூட்டம் போகுதுன்னு போவாங்க. கூட்டத்தை வைத்து ஜோதிடம் சொல்லுவது என்பது இல்லை. குணத்தை வைத்தும் ஒழுக்கத்தை வைத்தும் அவர்களினுடைய வாக்கின் வலிமையை வைத்தும் தான் ஜோதிடம் சொல்ல முடியும். நீங்கள் என்ன தான் ஜோதிடத்தை கரைச்சி குடித்தாலும் உங்கள்கிட்ட அந்த தூய்மை, அந்த ஆன்மீகம் அது இல்லைன்னா ஜோதிடம் பலிக்காது. அதனால் நல்லோர்களிடத்தில் ஜோதிடம் பார்த்து உங்களுடைய வருங்காலத்தை தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு கேட்டகரியில் வர்றது தான் எண் ஜோதிடம் அப்படின்ட்டு இதுக்கு பேர். நம்பர்ஸ். மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த எண்கள் அப்படிங்கிறது மிக முக்கியம் வாய்ந்தது. அதுவும் இன்னைக்கு நவீன உலகம் எண்களோடு தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாம் பயணிச்சுட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் காலையில் நம்ம ஃபோன் எடுக்கிறோமே, அதில் என்ன வருது, ஃபோன் நம்பர் ஃபஸ்ட் எடுத்துனா ஃபோன் நம்பர். வண்டி எடுக்கிறோம், வண்டியில் நம்பர். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு நம்பர். ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் தரோம், ப்ரூஃபில் நம்பர். ஷர்ட் எடுக்கிறோம், ஷர்ட்டில் சைஸ் நம்பர். இப்படி எல்லாமே நம்பர் 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 எண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த எண்களுடைய புழக்காட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி எண்கள் தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. எல்லா நேரங்களிலும் இந்த எண்களோடு தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வகையில். அதனால் இந்த எண்களை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு சில நம்பர்ஸ் ராசியானதாக இருக்கும், சில பேருக்கு சில நம்பர்ஸ் ராசி இல்லாமல் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ராசி, அதே நேரத்தில் 6ங்கிற நம்பர் ராசி இல்லை. அவர் வேண்டா வெறுப்பா 6ங்கிற நம்பர் கொண்ட ஒரு வண்டியை வாங்கினார். 6 அப்படி மீன்ஸு கூட்டுத்தொகையில் 6 வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வாங்கியிருக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா 6னா 66, அதே மாதிரி 16, இந்த மாதிரி சொல்கிறேன். அதாவது அந்த தொகை அமைப்பும் 6ல் வர மாதிரி வாங்கியிருக்கார். அவருக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சீப்பாக வருது வண்டின்னு வாங்கிட்டார். உடனே அவருக்கு ஒரு 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 கொஞ்ச நாள்லையே, நான் சொல்ல போனால் ஒரு 10 நாட்களுக்குள்ளாரையே அந்த வண்டி கொஞ்சம் பழுதாகிடுச்சு அப்படின்னு சொன்னார்.
திருப்பி 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 அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணார். பட் அவரால் அந்த பழுதை சரி பண்ண முடியலை. மாதிரி ராசி இல்லாத ஒரு விஷயத்தை நாம் வாங்கும் பொழுது, அதாவது ராசி இல்லாத நம்பரை வாங்கும் பொழுது, சிலருக்கு சில பொருட்கள் கூட ராசி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் பார்த்திங்கன்னா தலையணை வாங்கலை. ஏங்க உங்கள் வீட்டில் தலையணை இல்லைன்னா, தலையணை வாங்கினா வீட்டுக்கு கெடுதி அப்படிங்கிறாங்க, அசம்பாவிதம் ஆகிடுதுங்கிறாங்க. அதை வாங்குறது சென்டிமெண்ட்டான சில பொருட்களை தவிர்த்துடுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ராசியான நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்படி இந்த ராசியான எண்களை நாம் பயன்படுத்துறதுனால தொடர்ச்சியாக, இது நீங்கள் ஒரு எண்ஜோதிடரை பார்த்து உங்களுக்கு உங்கள் பேருக்கு என்ன ராசியான நம்பர் அல்லது உங்களுடைய ராசிக்கு என்ன ராசியான நம்பர் அப்படின்னு நீங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த எண்களையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு வரச்சே உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்பர்ஸில் ஏஞ்சல் நம்பர் அப்படின்ட்டு நிறைய எண்கள் இருக்குது. நிறைய நம்பர்ஸ் எண்ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அதில் 555, அதாவது 555 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 555 என்று சொல்லக்கூடிய இந்த நம்பரை ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்குற ஏஞ்சல் நம்பராக எண்ஜோதிடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த 3 5களை உள்ளடக்கிய இந்த நம்பரில் குருவருள் திருவருளாக இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. நவகிரகங்களில் இந்த குரு அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். குருவை நாம் எப்பயுமே இயற்கை சுபராக பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும், அவர் மறைஞ்சே போயிருந்தாலும், நீஷமே ஆயிருந்தாலும் கூட, அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுதோ 5, 7, 9 நின்ற இடத்திலிருந்து குரு பார்ப்பார். அவருடைய பார்வையின் அடிப்படையில் சுபத்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், குருவினுடைய திருவருள் ஒருவருக்கு முழுமையாக கிடைத்து விட்டாலே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக பலன்களை அவர்கள் அடைகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அப்பேற்பட்ட குரு அருளை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த 555 என்று சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த 3 5களை உள்ளடக்கிய இந்த ஏஞ்சல் நம்பரை நாம் டெய்லி உங்கள் வேலைக்கு போகிறச்ச உங்களோட இடது கையில் எழுதிக்கோங்க. இடது உள்ளங்கையில் 5 5 5ன்னு எழுதிக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு ஷீட்டில், ஒரு வெள்ளை ஷீட்டில் 5 5 5ன்னு எழுதிட்டு அதை உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம், உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். இந்த 3 5களை கூட்டாக கொண்ட அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி உங்களுடனேயே வச்சுக்கணும். இன்னும் கையில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டா நியூமராலஜி அடிப்படையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். பணத்தடை பிரச்சனை அடியோடு நீங்கி பணம் பன்மடங்கு பெருகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். அதே மாதிரி உங்களுடைய புகழ் ஓங்கும். பார்த்தா உங்கள் மேலே ஒரு 10 பேர் மரியாதை கொடுக்குற அளவுக்கு புகழ் ஓங்கும். இவ்வளவு காரகமும் குருவால் கிடைக்கக்கூடியது. இந்த 5 5 5 எனும் நம்பரை நீங்கள் பயன்படுத்துறதுனால இந்த பலனை நீங்கள் அடைவீர்கள், சத்தியமாக அடைவீர்கள். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் பயன்படுத்தலாம். எந்த மைல் எழுதலான்னு கேட்பாங்க. அதாவது குருவினுடைய நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் சொல்லுவோம்.
அவன் கையில் மஞ்சள்லாம் எழுத முடியாது. அதனால் நீங்கள் நார்மலான பேனாவிலையே ப்ளூ பென், ரெட் பென் இதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்பெஷலாக இதில் தான் எழுதணும்னு இல்லை. இந்த நம்பர் தான் முக்கியம். நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி, உங்களோட கண்ணுக்கு பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். 3 நாளில் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். 3 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், தொழிலில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கும், பணம் சம்மந்தப்பட்ட சகல பிரச்சனையும் தீர்றதே உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நாம் நம்புகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோவை போலவே இனி வரும் நாட்களில் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.